ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பருப்பு சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. குக்கர் வச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாங்க, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் தட்டி சேர்த்துக்கலாங்க. கடுகு சீரகமெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கணுங்க. வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க. தட்டி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேங்க, அதுவும் சின்ன தக்காளியை தான் வந்து சேர்த்துருக்கணுங்க. அதுக்கப்புறம் இது டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கணுங்க. சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து அரிசியும் பருப்பையும் வந்து நம்ம வந்து கழிஞ்சிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மசாலா கூடயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கணுங்க. உங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை வச்சு மூடி வச்சாச்சுங்க. குக்கர் விசில் வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. பருப்பு சாதத்துக்கு இந்த இடத்துல நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து நெய் சேர்த்துக்கல, வாழை இலையை எடுத்ததுக்கப்புறம் அந்த வாழை இலையோட டேஸ்ட்டு அந்த பருப்பு சாதத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம